சின்னவன் செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்ச்செல்வி எப்படியோ ஆசைப்பட்டாங்க இல்லையா? அதே மாரி இப்போ தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுத போறாங்க. அதுவும் அவங்க ஆசைப்பட்ட மாரி அவங்களுடைய ஹஸ்பண்டே அழைச்சிட்டு போய் எக்ஸாமும் எழுத வைக்க போறாரு. இப்படி எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாம, இந்த காரணமா வச்சு தமிழ்ச்செல்வி சேது கூடயும் ஒண்ணு சேர போறாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாரியே, இப்போ அந்த தலைவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பேசும்போது, "இது மாரி தமிழ்ச்செல்விக்கு எக்ஸாம் இருக்கு. தமிழ்ச்செல்வி கால் அடிபட்டதுனால எப்படி போப்போறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அ ராஜாங்கம், நீங்க என்ன பண்றீங்க? உங்க குடும்பமா சேர்ந்து தமிழ்ச்செல்விய அழைச்சுக்கிட்டு எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் எழுத வைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கட்சிக்கு சில கெட்ட பேர்லாம் இருக்கு. அதனால நீங்க இத பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கட்சிக்கு நல்ல பேர் ஏற்படும்." அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இத கேட்டதும் சாவித்திரி, சித்ரா, அப்புறம் ஈஸ்வரி, தாமரைக்கெல்லாம் பயங்கர கடுப்பு. ஐய்யய்யோ! இவனுங்க சும்மாவே ஆடுவாங்க. அதுவும் கட்சி தலைவர் மனைவி சொல்ட்டா, கண்டிப்பா அத அப்படியே செய்வாங்களே! அப்போ அந்த தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுத போறாளா? என்னம்மா இதெல்லாம்? அப்போ அவ்வளோதானா? நாம நெனச்ச மாரி தமிழ்ச்செல்விய இந்த வீட்ட விட்டு தொரத்தவே முடியாதா? என்னம்மா? இரு தாமரை, பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா ராஜா அவங்க கிளம்பிட்டு, "சன்னியாசி, சன்னியாசி போயிட்டு சேது, தமிழ்ச்செல்வி கிளம்பிட்டான்னு பார்த்துட்டு வா போ" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சன்னியாசியும் போறாரு. சாவித்திரி பார்த்துட்டு, "அண்ணே என்னண்ணே? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? அந்த தலைவர் அம்மா சொல்ட்டா, உடனே அதெல்லாம் பண்ணியாகணுமா? என்னண்ணே இதெல்லாம் சரியா? இங்க பாரு சாவித்திரி, அண்ணன பத்தி உனக்கு தெரியாதா? தலைவர் சொல்ட்டா கட்சிக்காக அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்போ தலைவருடைய மனைவி சொல்ட்டாங்கன்னா, அப்ப நம்ம செஞ்சு தானே ஆகணும். நீ போயிட்டு கிளம்பு போ. அவங்க நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட போ சொல்லியிருக்காங்க. நம்ம போய் தான் ஆகணும். புரியுதா? இல்லன்னா அண்ணன் அப்புறம் கோவப்படுவாரு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு, சன்னியாசி போயிட்டு, "சேது, அப்பா கூப்பிட்டாருப்பா. தமிழ்ச்செல்வி கிளம்பிட்டியா? சீக்கிரம் தமிழ்ச்செல்விய அழைச்சிட்டு வா சேது. நம்ம போணும். மணியாச்சு. அப்பா கேட்டுட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி போறாங்க. சன்னியாசி போனதும் சித்ரா உடனே, "பாத்தியாம்மா? அவ மட்டும் நெனச்சது நடந்துட்டே இருக்குமா. நாம நெனச்சா நடக்க மாட்டுது. அவளுக்கு மட்டும் அப்படி என்னதான் மச்சம் இருக்கோ தெரியல. ச்சே! நெனச்சாலே கடுப்பா இருக்குமா." ஈஸ்வரி உடனே, "விடு சித்ரா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாருமே அங்க போறாங்க. ஸோ எல்லாருமே வீட்லருந்து கிளம்பிறாங்க. கிளம்பி ஆளுக்கு ஒரு கார்ல போறாங்க. அப்பத்தா தமிழ்ச்செல்விட்ட சொல்றாங்க, "தமிழ்ச்செல்வி, நீ ஆசைப்பட்ட மாரி பரீட்சை எழுத போற. அதுவும் வீட்ல இருக்க எல்லாரும் கொண்டு வந்து உன்ன ட்ராப் பண்ண போறோம். சந்தோஷமா இருக்கா உனக்கு?" அப்படின்னு சொல்லவும், "சந்தோஷமா இருக்கு அம்மாச்சி." அப்படின்னு தமிழ்ச்செல்வி சந்தோஷப்படுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி அம்மா கால் பண்றாங்க. "தமிழு, என்னாச்சும்மா? பரீட்சைக்கு போறேன்னு சொன்னியே, நீ கிளம்பிட்டியா?" "அம்மா, பரீட்சைக்கு என்ன என் வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து அழைச்சிட்டு போறாங்க. என் மாமா, அத்தை, சேது, அம்மாச்சி, வீட்ல இருக்க எல்லாரும் வராங்கம்மா." "என்ன தமிழ்ச்செல்வி சொல்ற? உண்மையாவா?" "ஆமாம்மா. தலைவருடைய மனைவி சொல்ட்டாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன பரீட்சைக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஒரு கவலையும் படாதம்மா. நான் கண்டிப்பா பரீட்சைய நல்லபடியா எழுதிடுவேன்." அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ஃபோன் வச்சுட்டு கார்ல ஏறி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு பக்கம் சித்ரா, அப்புறம் ஈஸ்வரி இவங்களுக்கு ஏதாவது பண்ணி இந்த பரீட்சை எழுதுறத கெடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் சாவித்திரி, தாமரை இவங்களுக்கும் தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதும்போது சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? அண்ணன் பண்ணது எல்லாமே ரொம்ப ஒர்ஸ்ட்டு அப்படின்னு நினைச்சு அவங்களும் பின்னாடியே போறாங்க. போய் இறங்கவும் பார்த்தா பிரஸ் மீட் இருக்கு. ஸோ பத்திரிக்கையாளர பார்த்தும் தமிழ்ச்செல்வி கிளம்பும்போது பத்திரிக்கைலாம் வந்து, "இந்த மாரி கால் முடியல. ஆனா நீங்க இருந்தாலும் பரீட்சை எழுதணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. உங்கள பாருங்க, உங்களுடைய வீட்ல இருக்கிற மாமனார், மாமியாரு, உங்க புருஷன், வீட்ல இருக்க எல்லா சொந்த பந்தமும் வந்து உங்கள பரீட்சை எழுத அனுப்பி வைக்கிறாங்க. அத நினைக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "எல்லாமே காரணம் அன்புதாங்க. என் வீட்ல இருக்க எல்லாரும் என்ன அப்படி பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஒத்துமையா, அன்போட என்ன கொண்டு வந்து பரீட்சை எழுத வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் பட்டுருக்கேன்னு தெரியல." அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே பத்திரிக்கையாளர்லாம், "சரி மேடம், நீங்க போய் எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வாங்க. நாங்க சார்ட்ட சில கேள்வி கேட்கணும்." அப்படின்னு ராஜாங்கத்திட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து தலைவருடைய மனைவி வராங்க. வரவும் பத்திரிக்கையாளர்லாம் சேர்ந்து, "உங்களுடைய கட்சியில ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறத ஒவ்வொரு வாட்டி நிரூபிச்சுட்டே இருக்காரு. தான் மருமகளுக்கு அடிபட்டிருந்தா கூட அவங்கள கார்ல கூட்டிட்டு வந்து பரிட்சை எழுத வைக்கிறாரு. அத நினைக்கும்போது உங்க கட்சியுடைய புகழும், பெருமை என்னன்னு மக்களுக்கு நல்லாவே புரியுது." அப்படின்லாம் ராஜாங்கத்த பெருமையா பேசுறாங்க. அந்த அம்மாவும் ராஜாங்கத்த பத்தி பெருமையா பேசுறாங்க. பேசிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அப்பத்தான் யோசிக்கிறாங்க. இப்படி கட்சி கட்சின்னு ராஜாங்கம் சுத்துறான். அந்த கட்சி தலைவருடைய மனைவி சொன்னா ராஜாங்கம் எதா இருந்தாலும் உடனே கேட்கறான். அப்போ நம்ப பேத்தியும், பேரனுடைய பிரச்சனைய பத்தி இவங்கள்ட்ட பேசினா என்ன? அப்போ இவங்க சொன்னா கண்டிப்பா ராஜாங்கம் மனசு மாறுவான்ல. ராஜாங்கம் மனசு மாறிட்டா, சேதுவும் மனசு மாறிடுவான் அப்படின்னு அப்பத்தா போயிட்டு அந்த அம்மாட்ட பேசுறாங்க. அந்த அம்மாட்ட பேசுறத சாவித்திரி தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. என்ன இது? அம்மா தனியா போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? அப்படின்னு சாவித்திரி யோசிச்சுட்டு இருக்கும்போது,
அப்பத்தா வந்துடுறாங்க. சாவித்திரி போயிட்டு, "எம்மோ என்னம்மா பேசிட்டு இருந்த அவங்கள்ட்ட? ஏன்டி? என்ன பேசுனா உனக்கு என்னடி?" "இல்லம்மா கேட்டேன். அதான் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி அப்பத்தா அவங்கள்ட்ட இருந்து எதுவும் சொல்லாம நழுவி வந்துர்றாங்க. அந்த தலைவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா? அவங்க ராஜாட்ட வராங்க. வந்து தமிழ்ச்செல்வி நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. நீங்க இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல. அடுத்தடுத்து இருக்க தமிழ்ச்செல்வியோட எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க இதே மாரி உங்க குடும்பத்தோட வந்து அவங்கள டிராப் பண்ணி எக்ஸாம் எழுதி அழைச்சிட்டு போணும். அப்பதான் நம்ம கட்சியில இருக்க இப்போ கெட்ட பேர்லாம் நீங்கி நல்ல பேர் வரும். அது மட்டும் இல்ல. கட்சிக்கு உங்களால நெறைய நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இன்னும் நெறைய கிடைக்கணும் அப்டின்னா, நீங்க கட்சிக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்க விருப்பப்பட்டு தானே பண்றீங்க. ஏன்னா, கட்சிக்காக நம்ம எதையுமே நடிக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும் அப்டின்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீங்க ராஜாங்கம் அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நானும் உண்மையா தான் இருக்கேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லி சமாளிச்சுறாரு. ஒரு வழியா தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதிட்டு வராங்க. வரவும் நம்ம தலைவருடைய மனைவி சேதுவ கூப்பிட்டு, "சேது இங்க வாங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராஜாங்கம் வராரு. "என்னம்மா சொல்லுங்க." "இல்ல நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பயே இத பத்தி பேசணும்னு நெனச்சேன். அன்னைக்கே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கேட்கறதுக்கு தயக்கமா இருந்துச்சு. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி நான் பேசக்கூடாது. நான் கட்சிய பத்தி மட்டும் தான் பேசணும். ஆனா இருந்தாலும் பரவால்ல. உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தமிழ்ச்செல்விய விவாகரத்து பண்ண போறதா கோர்ட் வரைக்கும் போனது எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன். ஆனா தமிழ்ச்செல்வி இப்ப கர்வமா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் அவங்கள்ட்ட பேசாம வெறுத்து ஒதுக்குறீங்க? பாவம். புள்ளாச்சி பொண்ணு. ஒரு புள்ளாச்சி பொண்ணு அவளுடைய இந்த காலத்துல என்னலாம் ஆசைப்படுவா அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம, அவள நீங்க கஷ்டப்படுத்துறது, ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு சேது. நான் ஒரு அம்மா மாரி சொல்றேன் உங்களுக்கு. நீங்க உங்க கோவத்தலாம் விட்டுட்டு, தமிழ்ச்செல்விய உங்க மனைவியா ஏத்துக்கிட்டு, சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க சேது. அது மட்டும் இல்ல இல்லம்மா, நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இல்லன்னு சொல்லல. ஆனா, தமிழ்ச்செல்விய என் அம்மா மாரி பார்த்தேன். அவள அவள்ட்ட நெறைய தான் எதிர்பார்த்தேன். ஆனா, அவ எனக்கு குடுத்தது எல்லாமே வலி மட்டும் தான். என்னால ஏத்துக்க முடியல. சேது, அதே தான் நானும் சொல்றேன். நீங்க அவங்கள அம்மா மாரி பார்த்தேன்னு சொல்றீங்களே, அப்போ உண்மையாலுமே உங்க அம்மா உயிரோட இருந்து, அவங்க தான் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, இப்படிதான் அவங்கள வெறுத்து ஒதுக்குவீங்களா? இப்போ உங்க அம்மா உங்க கூட இல்லன்னு நெனைக்கும்போது, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு? எவ்வளோ வருத்தமா இருக்கு? அது எவ்வளோ பெரிய வலிய தருது? அது மாரி தான் தமிழ்ச்செல்விக்கும் அப்போ. ஆ தமிழ்ச்செல்வியும் உங்க அம்மா மாரி பார்க்குறீங்க. அம்மா தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடணும்ல. அது மாரி தமிழ்ச்செல்விய மன்னிச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை பழைய மாரி சந்தோஷமா இருக்கும் சேது. ஏன்னா, உங்க அம்மா தானே உங்க மனைவி வயித்துல குழந்தையா பொறக்க போறதா நெனைக்கிறீங்க. அப்போ தமிழ்ச்செல்விய மட்டும் கஷ்டப்படுத்தலாமா? அது தப்பு இல்லையா? தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டா, அது உங்க அம்மா கஷ்டப்பட்ட மாரி. அப்போ உங்க அம்மாவ நீங்க கஷ்டப்படுத்தி பார்க்க ஆசைப்படுறீங்களா சேது? அப்படின்னு அவங்க கேட்கவும், சேதுவால ஒண்ணுமே பேச முடியல. சேது அப்படியே நிக்கிறாரு. சேது, நான் உங்கள குத்தி காட்டி பேசணுமோ, இல்ல காயப்படுத்தணுமோ, கஷ்டப்படுத்தணுமோன்னு சொல்லல. உண்மையா ஒரு பொண்ணு இந்த நேரத்துல என்னலாம் எதிர்பார்ப்பா? அவளுக்கு என்னலாம் தேவைங்கிறத நான் சொல்றேன். நீங்க உண்மையாலுமே உங்க மனைவிய ஒரு அம்மா மாரி பார்க்குறீங்க. உங்க குழந்தையவும் உங்க அம்மா மாரி பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நேரத்துல தமிழ்ச்செல்விக்கும், உங்க அம்மாவுக்கும் தேவை உங்களுடைய அன்பு மட்டும் தான். அது இருக்கும்போது குடுக்கணும் சேது. நாளைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டோம்னா, அப்போ அதோட வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். ராஜாங்கம். சின்ன புள்ளைங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு அவங்கள ஒத்துமையா வாழ வைக்கணும். நாமளும் வீம்பு பிடிச்சிருந்தோம்னா, அந்த குடும்பம் கண்டிப்பா கெட்டு தான் போகும். பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிர்றாங்க. சேதுக்கு இங்க என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. ராஜாங்கமும் அப்படியே நிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளிய வராங்க. வெளிய வந்த உடனே சேது போயிட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து, "தமிழு நீ எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டியா?" அப்படின்னு கேட்க, தமிழ்ச்செல்வியும், எழுதிட்டேங்க. நல்லா தான் எழுதியிருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் வந்து அதே மாரி கேட்கிறாரு. கேட்கவும், இங்க தமிழுக்கும் ஒண்ணும் புரியல, சேதுக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா தமிழ்ச்செல்விய பொறுத்தவரைக்கும், நம்ப புருஷன் வந்து கேட்டத நம்மளால ஏத்துக்க முடியல. இதுல நம்ம மாமனார் வந்து கேட்கிறாரே, ஒருவேள பத்திரிக்கையாளர் நிக்கிறாங்களோ, இல்ல தலைவருடைய மனைவி இருக்காங்களோ, அதனால தான் அவங்கள வந்து கேட்கிறாங்களா? அப்படின்னு தமிழ்ச்செல்வி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்து பார்த்து தமிழ்ச்செல்விய, "என்ன தமிழு? ஏன் திரு முழிச்சுட்டு இருக்க?" "இல்ல அம்மாச்சி, பரீட்சை எழுதி முடிச்சதும் சேது வந்து கேட்டாரு. ராஜாங்க மாமா வந்து கேட்டாங்க. அதான் என்னால அத நம்பவே முடியல." "அடியே குறுக்கிட்டவளே! நம்பி தாண்டி ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பண்ண காரியம்." "என்ன அம்மாச்சி சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்க?" "நான் அந்த தலைவர் அம்மாட்ட போயிட்டு" அப்படின்னு நம்ப அப்பத்தா பண்ண எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லவும், "அம்மாச்சி, ஏன் அம்மாச்சி?" "அட ஏன்டி குறுக்கிட்டவளே! அவனுங்க தான் விவரம் தெரியாம ஆ திமிரு பிடிச்சு போயிருக்காங்கன்னா, நாம அத அப்படியே விட்டுற முடியுமா? அதான். யாரு சொன்னா இவனுங்க கேட்பானுங்களோ, அவங்கள பார்த்து சொன்னேன். அவங்க சொன்ன உடனே பாத்தியா, உன் புருஷன், உன் மாமனார் 2 பேரும் அப்படியே மனசு மாறிட்டானுங்க. அவ்வளதான்டி. இவனுங்க கோவம்லாம் இம்புட்டு தான். சும்மா இந்த கோவத்துக்கு தான் பெருசா வீம்பு பிடிப்பானுங்க. விடு, இதுக்கப்புறம் பாரு. உன்ன எப்படி பார்த்துக்க போறான்னு சொல்லிட்டு 2 பேரும். அப்படின்னு அப்பத்தா சொல்ல, தமிழ்ச்செல்வி பயங்கரமா சந்தோஷமும் படுறாங்க.